நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங்கோட ப்ரொமோ வெளியாகிருக்கு, பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ இப்போ அவசர அவசரமாக எப்படியாச்சும் அபியை எல்லாருக்கும் தெரியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முரளி மெகா பிளான் போட்டு திட்டம் போட்டு இப்போ கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அதே டைமில் அபியோட கல்யாணத்துக்கு இங்கே ராகவ் வீட்டில் இருந்து யாரும் வர முடியாத மாதிரி சுந்தரி பிளான் பண்ணி எல்லாத்தையும் மூடிட்டாங்க, எல்லா கதவையும். ஸோ இப்போ அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா அனு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறதுனால நம்ம பாட்டி வந்து ராகவை மட்டும் யாருக்கும் தெரியாமல் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே முரளி தன்னோட ஃப்ரெண்டு மூலியமா யாராச்சும் குடும்பத்திலேருந்து வராங்களா அப்படின்னு பார்த்துக்க சொல்லி கீழே, ஏன்னா இந்த கல்யாணம் வந்து ஒரு கோயில் மலை மேலே இருக்கிற கோயிலில் தான் நடக்குது. அதனால் அடிவாரத்துலேயே ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சிட்டாப்புல நம்ம முரளி. ஸோ கல்யாணம் நடக்கிற நேரத்தில் கரெக்டாக நம்ம ராகவும் என்ட்ரி கொடுக்குறாரு. ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணி முரளிக்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ராகவ் வந்துட்டான், கூடிய சீக்கிரமாக நீ அபி கழுத்தில் தாலியை கட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஐயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மந்திரத்தை சொல்லி முடிங்க, மந்திரம் சொன்னதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொடுங்க கட்டுறேன் அப்படி இப்படின்னு முரளி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களாம் இருப்பாங்களா, சும்மா இருப்பாங்களா? ஸோ நீங்கள் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேறு வழியே இல்லை, நம்ம ராகவும் மேலே ஏறி வந்துடுவாப்புல. ஸோ முரளி மாட்டினா தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டாமல் ஏந்திரிச்சு ஓடிடுவாப்புல. இதுதான் நடக்க போகுது, வெயிட் பண்ணி பாருங்கள்.